வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குரு தந்திருக்கக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கு, கண்ணாடி பயிற்சி என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சிக்கு நாம் விளக்கமாகுவதற்காக குரு அவர்கள் உயிர்நிலையை அறிய என்ற தலைப்பிலே 1954 1273வது கவி 2 வரியில் நமக்கு தந்திருக்கிறார். கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை, உன்னாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலையை என்று கூறுகிறார். கண்ணாடியை நாம் பார்க்குறோம், நமக்கு அதில் உருவம் தெரிகிறது. அந்த உருவத்தை நாம் பார்த்து நம்மை அழகு செய்து கொள்வதற்காக அந்த கண்ணாடியை உபயோகிப்பதாக இதுவரைக்கும் இருந்தோம். இப்பொழுது நாம் ஆன்மீக ரீதியாக வள்ளல் ராமலிங்க அடிகளை பின்பற்றி நமது குரு இதில் ஆற்றல், உயிராற்றல் சேமிப்பாகிறது, காந்த சேமிப்பு வருகிறது என்பதை கருத்தில் கொண்டு நமக்கு முன்னாடி பார்க்க, நீங்கள் பார்க்கும் அந்த கண்ணாடியினுடைய பார்வை கண்கள் 82% ஜீவகாந்தத்தை வெளியேற்றி கொண்டுதான் இருக்கிறது என்பதை உள்நாடி பார்க்க நீங்கள் கவனித்த போது தெரியும். 82% காந்த ஆற்றலை இழப்பதை அனைத்து உடல் செல்களும் உணர்வதாக அது தெரிகிறது. அந்த உருவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவை தெரிகிறது. அவை தெரியும் போது உங்களுக்கு உணரலாம். எவ்வாறு உணரலாம் என்றால், கண் பொத்தி உடல் முழுவதும் கவனிக்கிறோம். அவ்வாறு கவனிக்கும் போது அந்த உயிரின் நிலை நமக்கு, அந்த காந்த சேமிப்பு நிலை வான்காந்தத்திலிருந்து நமக்கு உடலில் ஜீவகாந்தமாக மாற்றம் பெற்று திணிவாவதை நீங்கள் உணரலாம். உயிர்நிலையை நமக்கு எந்த அளவுக்கு சோர்வு இருந்ததோ அந்த சோர்வு நீங்குவதையும், ஆற்றல் கூடி நிற்பதையும், உயிராற்றல் சேமிப்பு நடைபெற்றிருப்பதையும் நீங்கள் உணரலாம். அது மட்டும் ஏற்படுமா என்று சொன்னால், நன்றாக இந்த பயிற்சியை செய்யும் போது 51% நம்முடைய உருவநிலை பனிப்படலம் போல் மறைந்து கொண்டே சென்று உங்களுக்கு உருவமே கண்ணாடியில் இல்லாமல் தெரிவதாக அது தோன்றும். அவ்வாறு தோன்றும் போது நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் உயிரில், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் யாரை நினைவு கூர்கிறீர்களோ அவர்களுடைய உருவமும் இந்த கண்ணாடியில் உருவநிலை காணலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் கூடுவதாக, வான்காந்தத்தை வரவு வைத்து கொண்டு ஜீவகாந்தம் திணிவு பெறுவதாக இந்த பயிற்சி இருப்பதோடு அல்லாமல் உயிராற்றல் ஓங்கி நிற்பதாக, உயிர் நிலையை நாம் வெகுவாக கூட்டிக் கொள்வதாக இந்த பயிற்சி இருக்கிறது. இது ஆன்மீகத்துக்கு மிகவும் ஏற்ற பயிற்சி. தவங்கள் நன்கு சித்தியாகும். ஜீவகாந்த தொகுப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதில் பரிணமிக்கும் மனம் ஆழ்நிலை தானத்தை, ஆழ்நிலை தவத்தை நாம் உள் உணர்வாக இறைவனை உணரும் அளவிற்கு நம்மை கொண்டு சேர்ப்பதாக இந்த பயிற்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள நமக்கு உயிர்நிலை அறிய என்று கண்ணாடி பார்க்க காணலாம் உருவநிலை, உன்னாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலையை என்று இந்த கவியை நமக்கு குரு அவர்கள் தந்திருக்கிறார்.
குருவினுடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி, அவர் பயிற்சியை பின்பற்றி நம் ஆற்றலை கூட்டிக் கொண்டு, நாம் வந்த வேலை பிறவி தொடர் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவது என்பதை மனதிலே கொண்டு, பிறவி பெருங்கடலை நீந்தி இறைநிலையை உணர்வதற்காக இவைகளை நமக்கு மகான்கள் காண்பித்து அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை கருத்திலே கொண்டு குருவழி செல்வோம். கொண்டு வந்த வினை நீக்கி தொண்டு செய்து இன்பமே காண்போம், இனிதே வாழ்வோம் என்று சொல்லி இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.